நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி தீபாவளி அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதுல நம்மளுடைய செயலர்ஸ் மற்றும் அதுல ஒர்க் பண்றவங்க எல்லா நேவி ஆஃபீஸர் கூடயும் வந்து ஒரு தீபாவளியை கொண்டாடிருக்காரு. அதை பத்தின விஷயமும் ஐஎன்எஸ் விக்ராந்த் பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பிரதமர் மோடி இந்த வருஷம் தீபாவளியை ஒரு புதுமையான முறையில் வந்து கொண்டாடி இருக்காருன்னு பார்க்கப்படுது. நம்ம நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அதாவது இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரான ஐஎன்எஸ் விக்ராந்த கடற்படை வீரர்களோடையும் அப்புறம் நேவி பர்சனோடையும் இந்த தீபாவளியை வந்து கொண்டாடி இருக்காரு. நிகழ்ச்சியில பேசும்போது நம்முடைய முப்படைகள் அதாவது நம்மளுடைய 3 சர்வீஸ் இல்லையா அவர்களுடைய வீரத்தையும் எக்ஸ்ட்ராடினரி கோஆர்டினேஷனையும் வந்து பாராட்டினார். ஏன் அவர் வந்து இதை பாராட்டினார் அப்படின்னாக்கா, இந்த 3 சர்வீஸ்மே வந்து கோஆர்டினேட்டடா வந்து நிறைய மிஷன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. மெயின் ஆபரேஷன் சிந்தூர்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான ஒரு பெரிய வரலாற்று பாயிண்டா வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்கா, அவர் மென்ஷன் பண்ணது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தான். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்போ நம்முடைய இந்த ஒருங்கிணைப்பு தான் பாகிஸ்தானை வந்து சரணடைய வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா பேசினாரு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய இன்னொரு முக்கியமான இலக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவோயிஸ்டுகள் வந்து ஒழிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இந்த நார்த் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவோயிஸ்டுகளுடைய அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை ஒழிக்கிறது தான் இந்தியாவோட முக்கியமான இலக்காவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஒரு உலகத்திலே டாப் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டரா வந்து மாறும் அப்படின்றத வந்து தேசிய இலக்கா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவர் வந்து சொன்னார். சரி, இப்போ இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அது நம்மளுடைய ஒரு பெருமையா பார்க்கப்படுது. அதனுடைய டீட்டெயில வந்து பார்க்கலாம். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். இது வெறுமே வந்து ஒரு கப்பல் மட்டும் கிடையாது. இது நம்ம நாட்டினுடைய டிஃபென்ஸ் சக்தி மற்றும் செல்ஃப் ரிலையன்ஸுக்கான மிகப்பெரிய ஒரு சிம்பலா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இண்டிஜினியஸ் மற்றும் செல்ஃப் ரிலையன்ஸ் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியாவிலே டிசைன் செஞ்சு கட்டப்பட்ட முதல் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை டிசைன் பண்ணது இந்திய நேவியோட வார்ஷிப் டிசைன் பியூரோ அவங்களோட சேர்ந்து கொச்சின் ஷிப்யார்ட்ல வந்து இதை கட்டினாங்க. நம்ம சிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொச்சின் ஷிப்யார்ட்ல வந்து இந்த கப்பலை வந்து கட்டப்படுதுன்னு சொல்றோம். இந்த கப்பலோட 76% ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது பாகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பாகங்கள் மட்டும் இல்லாம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில தான் வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கப்பல் கட்டுறதுக்கான ஸ்பெஷல் கிரேட் ஸ்டீலை கூட நம்ம நேவி, டிஆர்டிஓ மற்றும் செயில் எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கட்டியதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் டிசைன் செஞ்சு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரி அதாவது எலைட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரிகள் கூட இந்தியாவும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜி வச்சிருக்காங்க, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியரை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்துட்டு ஒரு நேவில ஆட் பண்ணி யூஸ் பண்ற ஒரு சில நாடுகள், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, இந்த 5 நாடுகள் தான் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்களாவே வந்து உருவாக்க முடியும். அதை வந்துட்டு தங்களுடைய நேவில ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுப்பீரியரா பாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது அதோட திறன்ல அவங்க சிறந்து இருக்காங்க. இந்த கண்ட்ரிகளோட லிஸ்ட்ல நம்மளும் வந்து சேர்ந்திருக்கோம். அதாவது இந்த எலைன் மெம்பரா நம்ம மாறி இருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா இங்க பார்க்கப்படுது. அடுத்தது இந்த கப்பலினுடைய அளவு மற்றும் ஜெனரல் ஸ்பெசிபிகேஷனை பார்க்கும்போது இந்த கப்பல் வந்து செப்டம்பர் 2022 2ஆம் தேதி அன்னைக்கு இந்திய கடற்படையில வந்து சேர்த்தாங்க. இதோட நீளம் பாத்தீங்கன்னா 262 மீட்டர், அதாவது சுமார் 860 அடி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலே கட்டப்பட்ட மிகப்பெரிய கப்பல்ல இதுதான் முதல் முறையா வந்து நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது எடை எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா சுமார் 45,000 டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் நம்ம அந்த கப்பல் செலுத்துறதுக்கான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ் இதெல்லாமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அதாவது ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய LM 2500 பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் டர்பைன் மூலமா இயங்குற ஒரு 4 இன்ஜின் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதோட திறன் அதாவது இந்த இன்ஜின்களுடைய பவர் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 மெகாவாட்டுக்கும் அதிகமான பவர் வந்து இந்த இன்ஜின்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பெரிய 4 இன்ஜின்கள் இந்த கப்பலை வந்து இயக்குது. மிகப்பெரிய சக்தியை இந்த கப்பலுக்கு வந்து அந்த இன்ஜின்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மேக்ஸிமம் ஸ்பீட் இது எவ்வளவு போகும்னா, கடல் வழியில சொல்லும்போது 28 நாட்டிகல் மைல்ஸ் பர் ஹவர் சொல்றாங்க. கிலோமீட்டர் சொல்லும்போது 50 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து இது போகும் அப்படின்னு சொல்லப்படுது. எண்டூரன்ஸ் அதாவது எவ்வளவு நேரம் இது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு தடவை ஃபியூல் வந்து நிரப்பினாக்கா கிட்டத்தட்ட 7500 நாட்டிகல் மைல்ஸ் வந்து இது போகும்னு சொல்லப்படுது. சுமார் 13,900 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கப்பல் ஒரு முறை ஃபியூல நிரப்பணும் அப்படின்னா கடந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா 14 டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2300 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொண்ட ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நகரமே கடல்ல மிதந்து போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 1600 இருந்து 1700 வீரர்கள் வந்து தங்கக்கூடிய இடம் வந்து இதுல இருக்கு. அது போக உமன் ஆபீசர்கள் சொல்லிட்டு தனியா
வந்து கேபினும் வந்து இங்க இருக்கு. இது வந்து ஒரு கப்பலா மட்டும் பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு பெரிய நகரம் மாதிரியே கடல்ல வந்து மிதந்து செல்லக்கூடியது. இவ்வளவு பேர் இந்த கப்பல்ல வந்துட்டு ஆபரேட் பண்றாங்க. அடுத்தது வந்து இந்த விமானத்தினோட ஆபரேஷன் மற்றும் ஃபிளைட் டெக் அதை வந்து நம்ம பார்க்கலாம். இயக்க முறை, அதாவது இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த STOBAR அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டட் ரெக்கவரி, இந்த முறையை வந்து பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேக் ஆஃப், அதாவது ஒரு சின்ன ஓடு பாதையில இது வந்து மேலே எழுந்து போகக்கூடிய திறனை வச்சிருக்கக்கூடிய ஒரு கப்பல். அது போக ஷார்ட் ரெக்கவரி, அதாவது ஒரு சின்ன வழியிலே வந்து அதை பிடிச்சிடணும். நீங்க நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபிளைட்டு சின்ன டெக்ல இருந்து பறந்து மேலே போயிடும். அது இல்லாம அது இறங்கி வரும்போது ஒரு ஒயர் மாதிரி கட்டி அதை கிளிப் மாதிரி பிடிச்சி தாங்கி நிற்கும். அதாவது ஷார்ட் ரேஞ்சில் அது வந்து அரெஸ்ட் பண்ணி நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அரெஸ்டிங் சிஸ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கப்பல்ல வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ நான் சொன்ன மாதிரி டேக் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த விமானத்தில் வந்து கப்பல்ல இருந்து கிளம்புறதுக்கு ஸ்கை ஜம்ப் முறையில் பயன்படுத்துறது. அதாவது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்ல இருக்கும். கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ஜம்ப் டிசைன்ல இருக்கக்கூடிய வடிவத்தில் ஒரு ரன்வே இருக்கும். ஃபிளைட் எல்லாமே அந்த ரன்வே வந்து ஈஸியா கலந்து மேலே போயிடும். கீழே இறங்கும்போது லேண்டிங் எப்படி வச்சிருப்பாங்கன்னா விமானங்கள் வந்து பத்திரமா தரையிறங்கிறதுக்கு அரஸ்டர் ஒயர்ஸ் வந்து, அதாவது இந்த தடுப்பு கம்பிகள் இருக்கும். சொன்னோம் இல்லையா, இந்த இமால் யூஸ் பண்ணி அந்த கம்பிங்க வந்து அதை பிடிச்சி நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா விமானம் தாங்கும் திறன், அதாவது இந்த விமானத்துல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, எத்தனை வந்து ஏர்கிராஃப்ட் வந்து இது வந்து தாங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மொத்தம் 30ல இருந்து 36 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்ல வந்து இயக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைட்டர் ஜெட்ஸ் என்ன மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இதில் நம்ம யூஸ் பண்றோம்னா முக்கியமா MiG-29K, இது வந்து நம்ம ரஷ்யன் ஆரிஜின் விமானம். இதை வந்து நம்ம நேவலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த விமானங்கள் இந்த கப்பல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது போக ஃபியூச்சர்ல ரஃபேல் அல்லது உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய TE-DBF அப்படின்னு விமானங்களை வந்து இது ஏற்றி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்மளுடைய தேஜஸ் தான் வந்து நேவல் வேரியண்டா சொல்றாங்க. அந்த தேஜஸ் வந்து நேவல் வேரியண்ட் வந்ததுக்கு அப்புறம் INS விக்ராந்த்ல ஆட் பண்ண போறாங்க அப்படின்றதும் ஒரு நியூஸா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பொறுத்த வரைக்கும் கமாவ் 31 ஹெலிகாப்டர் வந்து இது யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ரஷ்யன் ஆர்ஜின் ஹெலிகாப்டர். அது இல்லாம MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர் யூஸ் பண்றோம். MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர் வந்து US இருந்து நம்ம வாங்கின ஹெலிகாப்டர். மற்றும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ALH அந்த ஹெலிகாப்டர்களும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட், இந்த கப்பலினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் நமக்கு இது தேவை அப்படின்னும் போது INS விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற INS விக்ரமாதித்யோட சேர்ந்து, அது நமக்கு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. ஒன்று விக்ராந்த், இன்னொன்று விக்ரமாதித்யா. இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியருமே சேர்ந்து ஒரு 2 கேரியர் பேட்டில் குரூப்பை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா 2 விமானம் தாங்கிய போர் கப்பலுடைய சேர்ந்த ஒரு குழு அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. இது இந்திய கடற்பரப்புல, அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நம்மளோட பவரை வந்து நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொன்று விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா சீனாவோட செல்வாக்கு. இது வந்து நம்ம வந்து முக்கியமா இங்க பார்க்கணும். சீனாவோட செல்வாக்கு போன்ற ஜியோபொலிட்டிக்கல் விஷயங்களை வந்து இப்போ அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க இந்தியன் ஓஷன் சைட்ல நிறைய ரெக்கானசன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் இந்தியாவினுடைய மேரிடைம் டாமினன்ஸ், அதாவது கடல் மீதான ஆதிக்கத்தை வந்து உறுதி செய்யக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கப்பலோட முக்கியமான மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதிர்த்து சவால் விடுவங்களை நான் வீழ்த்துவேன் அப்படின்றதான் இந்த கப்பலோடைய மோட்டோவா பார்க்கப்படுது. ஸோ INS விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்பிள், அதாவது இந்தியாவினுடைய க்ரோயிங் டிஃபென்ஸான ஒரு சிம்பிளா தான் பார்க்கப்படுது. ஸோ இதுல இருந்து தீபாவளியை நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிட்டு கொண்டாடினாங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ நான் INS விக்ராந்தை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.